ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் சபையாய் கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு இந்த ஆராதனைக்கு நம்ம இந்த இடத்துல மாறி ஆராதிக்கிறோம். சில வேளைகளில் நாம் சொல்லியிருக்கிறோம், அது அறிந்தோ அறியாமல் என்ன சொல்கிறோம், அந்த ஹாலில் எப்படி இருக்குது, ஒரே எக்கோவாக அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஹால் இல்லாமற் போகும்போது எத்தனை கஷ்டமாக இருக்கிறது. ஆகினால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் அறிந்து சொல்லிவிட்டோம், மிகுந்த பிரயாசங்களுக்கு மத்தியிலும் அநேக நெருக்கங்களுக்கு மத்தியிலும் தான் நமக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஈஸியாக கிடையாது, அது இல்லையா இது அப்படி சொல்லலை. இதற்கு பட்ட பிரயாசங்கள் கர்த்தர் அறிவார். ஆகையினால நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் வார்த்தையின்படி ரெகபோத் என்று சொல்லியிருக்கிற தேவன் நமக்கு ஒரு இடத்தை தந்து இந்த நாளிலும் ஒரு ஆராதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் இங்கிருந்து புறப்படும் போது சில காரியங்களிலே நாம் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய வருகிற ஆராதனைக்கு தடையாராதபடி, குறிப்பாக இந்த பிளான்ஸ், இந்த செடிகளில் ஒருவரும் பூவையோ மற்ற காரியங்களையோ நாம் தொடலாகாது. அது நிமித்தம் நமக்கு உபத்திரம் வரும் என்று உணர்ந்து, சத்துரு இந்த காரியத்தில் வஞ்சிப்பான், நாம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகிலும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அதை கடைபிடிப்பீர்களானால் கர்த்தருடைய ஆராதனைக்கு தடையில்லாமல் அவருடைய வருகை பரியந்தம் நாம் அவரை விடுதலையோடு ஆராதிக்க அது ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக, கடந்த நாளிலே நான் வாசித்த ஒரு வசனம் என்னை வசனத்தை வேறு விதமாய் சிந்திக்க எனக்குள்ளே அது கிரியை நடப்பித்தபடினாலே, நீங்களும் இம்மட்டும் நீங்கள் வசனத்தை வாசிக்கிறீர்கள், இனி முதற்கொண்டு இப்படியும் வாசிக்க முடியுமா, இப்படியும் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை அறியும்படியாகத்தான் ஒரு வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது ஆண்டவர் செய்த அற்புதம், ஒரே ஒரு அற்புதம் மாத்திரம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எது? சரி, நமக்கு சமயம் இல்லை. 5 சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன் தான் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக், ஜான், இது எல்லாத்திலையும் எழுதப்பட்ட ஒரே ஒரு அற்புதம் 4 சுவிசேஷங்களும் மென்ஷன் பண்ண அற்புதம் அதுதான். அந்த அற்புதத்தை நாம் பார்க்கும்போது, வாசிக்கும் பொழுது தேவன் எத்தனை வல்லமுள்ளவர் என்பதை ஆச்சரியப்படுகிறோம். இப்பொழுது நாம் பைபிளையும் வாசித்தோம், 8ஆம் அதிகாரத்தில் அற்புதங்கள் அடையாளம், ஜனங்கள் பிரமித்தார்கள். அது தவறல்ல, நல்லது. கர்த்தருடைய வல்லமை அறிகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, எப்படிப்பட்ட வியாதியையும் பலவீனத்தையும் அவர் நீக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அதன் மூலம் நாம் அறிந்துகிறோம். ஆனால் அந்த அற்புதம் செய்வதற்கு முன்பாக தேவனுடைய மனது அல்லது இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமானது. லூக்கா 5ஆம் அதிகாரம் நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். பேதுருவின் படகை வாங்கி ஆண்டவர் அங்கே பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு, நீங்கள் போய் இப்பொழுது வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு பேதுரு ரிப்ளை பண்ணதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் பிடிக்கவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று சொன்ன பொழுது நடந்த அற்புதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு இந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். அதற்கு பிற்பாடு குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவரிடத்தில் பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொன்ன பொழுது, அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக அவருடைய இருதயத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, காற்றும் கடலும் எழுமின போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இறையாதே அமைதலாயிரு. அந்த தண்ணியை தொட்டு அமைதலாயிருன்னு சொன்னாரா? இல்லை. இங்கே பார்க்கிறோம், குஷ்டரோகியை ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் எனக்கு சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படி சொன்னாலே சுத்தமாக இருக்கும். ஆனால் வேத வசனம் அப்படி சொல்லவில்லை. அவர் அவனை தொட்டு. அப்போ தொடுதல், அந்த ஊர்லயோ அந்த எருசலேம் முழுவதையும் குஷ்டரோகி ஒருவனும் தொடமாட்டான், தீட்டு. அப்போ ஆண்டவர் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவனுடைய மனநிலையை பார்க்கிறார். ஒருவனும் அங்கே தொட முடியாது, ஒருவனும் தொட சம்மதிக்க மாட்டான். ஆண்டவர் முதலாவது தொட்டு
அந்த தொட்டும் போதே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் என்னை ஒரு மனுஷனும், ஒருவேளை திருமண என் மனைவியும் என்னை தொட்டதில்லை. ஆஃப்டர் லெப்பர்ஸ் ஏனென்றால் பயம் தொத்தி விடுமோ. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், எதிலே அவன் தவிக்கிறான். ஒரு அற்புதம் அவனுக்கு வேண்டும். ஆகிலும் அந்த அற்புதத்திற்கு முன்பாக அவனுடைய மனதை பார்க்க தொட்டு சுகமாக்கி. இனி வரும் நாட்களிலே நீங்கள் வசனத்தை தியானிக்கும் இப்படியும் நீங்கள் தியானிப்பீர்களானால் உங்களுடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே பேஜ் நம்பர் 1092, சகரியாவின் புஸ்தகம் 1:14. சீக்கிரமா வாசிங்க. பேஜ் நம்பர் 1092. ம் 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 நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது தேடினபடினால் நான் கடும் கோபம் கொண்டேன். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் எருசலேம் என்று சொல்லும்போது எருசலேம் சீயோ என்பதை நாம் சபை என்று அறிந்திருக்கிறோம். இந்த சபையானது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்கு உள்ளானதற்கு காரணம் பார்க்கும் பொழுது அதை தூதனாலே அவனால, ஆண்டவரே எதுவரைக்கும் இந்த ஜனத்திற்கு நீர் இறங்காதிருப்பீர் என்று 12ஆம் வசனத்தின் மிடில் பகுதியிலே வாசிக்கிறோம். அங்க வாசிங்க 12 மிடில் பகுதியே. ஆமா, இங்க பார்க்கிறோம். எந்த மட்டும் ஆண்டவர் தூதனுக்கே போற எந்த மட்டும் ஆண்டவர் இந்த 70 வருஷம் சத்ருவின் கையில் பிடிபட்டு சகல துன்பத்தையும் வேதனையை அனுபவிக்கிற இந்த எருசலேமாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எதுவரைக்கும் வேதனையை அனுபவிப்பார்கள் என்று தூதன் கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு ரிப்ளை பண்ணுகிறார். என்னென்றா, நான் சும்மா இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே அவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நன்றாய் கவனிங்க இந்த வார்த்தைகளை. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது ஆமா, இங்கே பார்க்கிற 2 காரியத்தை ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறார். முதலாவது கொஞ்ச கோபம், இரண்டாவது கடும் கோபம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொஞ்சம் கோபம் கொண்டிருக்கிறார் அல்லது நம்மை சிக்ஷை செய்கிறார் என்றாலே அது எதற்காக என்றால் நாம் அவரிடத்தில் திரும்பும்படியாக. இந்த ஜனம் உபத்திரவத்தை அனுபவிப்பதற்கு காரணம் திரும்பும்படியாக சிக்ஷை செய்த போது அந்த கோபத்தை அதிகரிக்க பண்ணி அது கடும் கோபமாக அவர்கள் மாற்றி போட்டதை பார்க்கிறோம். மறிந்திருக்கிறோம். நாம் வாசித்தோம் வேத வசனத்தில், உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம். அதுக்காக தான் அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயவு நீடிய வாழ்வு. அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அது நீடியது, நித்தியமானது. இது ஒரு நிமிஷம், ஜஸ்ட் 1 minute. இப்போ ஒரு சின்ன ஆண்டவர் ஒரு நிமிஷம் முகத்தை மறைக்கிறார் என்றால் மிரியாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். பாவம் செய்தவர்கள் யார்? ஆரோனும் மிரியாமும் பாவம் செய்தார்கள். ஆனால் வாய் யாருக்கு தான் அதிகம்? மிரியாமுக்கு. பிரதர்ஸ்லாம் சொல்ல, அதான் இதுக்கு தான், இந்த செய்திக்கு தான் கேட்டுட்டு இருந்தோம். யாருக்கு வாய் அதிகம்? மிரியாம். மிரியாமுக்கு வந்தபோது ஆண்டவர் அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னாகமம் 12:9 வாசிங்கள். என்னாகமம் 12:9. ம் 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 12:9. மூண்டது, போய்விட்டார். கர்த்தருடைய கோபம்
மூண்டது, அவர் போய்விட்டார். ஏனென்றால் அதற்கு மேல் அங்கே பேசுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பமில்லை. கர்த்தருடைய கோபம் மூண்டது, அவர் போய்விட்டார். பிற்பாடு பார்க்கிறோம், ஆரோன் பார்க்கிறான், தன் சகோதரியாகிய மிரியாமை பார்க்கும்பொழுது அவர் குஷ்டரோகியாய் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆரோன் மோசேயிடத்தில் வந்து சொன்ன பொழுது, மோசே 14ஆம் வசனத்திலே தேவ சமூகத்திலே அவன் போய் அங்கே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அப்போ இங்கே மிரியாமை தண்டித்தது சேர்த்து கொள்வதற்காகவா, விளக்குவதற்காகவா? சொல்லுங்க. சேர்த்து கொள்வதற்கு. அப்போ அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதற்கு ஆண்டவர் உதாரணத்தையும் சொல்லுகிறார். அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால், ஆண்டவர் இந்த சிக்ஷையை எதனோடு கனெக்ட் பண்றார் என்றார், ஒரு தகப்பன் பிள்ளை, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சாகடிக்க வேண்டும் என்று செய்வார்களா? அல்ல. ஒரு தவறு செய்யும்போது, நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது நாம் சிட்சிக்கிறோம். அப்போ சிட்சை நமக்கு முதலாவது தேவன் அனுமதிக்கும் போது சின்ன ஒரு நிமிஷம் அவர் போய்விட்டார் என்று பார்க்கிறோம். அத்தனை கோபம் மிரியாம் மேல். அவர் அங்கே நின்று பேசவில்லை, அவர் போய்விட்டார். அவ்வளோ குஷ்டரோகியான். அப்போ அவள் பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் விளக்கப்பட்டிருந்து மறுபடியும் அவளை சேர்த்து கொள்ளுகிறதை பார்க்க. அப்போ தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று எழுதியிருக்கிறது. அவளை பாளையத்தை விட்டு விளக்கினதே எதற்காக என்ன? அவள் சேர்த்து கொள்ளும்படியாக. ஆனால் அப்படியே இல்லை, மனம் திரும்பி அவளை மனம் எந்த காரியத்திலே அவள் முறுமுறுத்தாளோ அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து மறுபடியும் பாளையத்திலிருந்து உள்ளே வரும் பொழுது ஒரு புதிதாக்கப்பட்ட இருதயத்தோடு வரும்படியாகத்தான் ஆண்டவர் அங்கே அவளுக்கு அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க. இன்னும் என்னாகும் 16:1 வாசிங்க. இந்த அடி எப்படிப்பட்டது என்றால், இது ஒரு நிமிஷம் அல்ல. 16:1 மட்டும் வாசிங்க. 2 வாசிங்க. போதும், நமக்கு சமயம் இல்லை. இங்கே பார்க்கிறோம், கோராகு என்பவன் மோசேக்கு விரோதமாக சபையில் பிரபலமான 250 பேரை தெரிந்து கொண்டு மோசேக்கு விரோதமாக நிற்கிற. என்ன அவனுடைய பிராது என்ன? நீங்கள் மட்டும்தான் தூபம் காட்ட முடியுமோ, நீங்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியுமோ, நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று சொல்லி ஒரு 250 பேரை அங்கே சேர்த்து கொண்டு வரும்போது மோசே சொல்கிறான், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், இது கர்த்தரால் உண்டானது அல்ல, தேவன் உங்களுக்கு இப்படி சொல்ல. அவன் சொல்ல, நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்களும் செங்கடலை கடந்திருக்கிறோம், நாங்களும் சபையில தானே இருக்கிறோம், நாங்கள் தூபம் காட்டினால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நாங்கள் ஜெபித்தால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நாங்கள் ஆராதித்தால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இப்படி கலகம் பண்ணும் பொழுது மோசே மிகவும் மனம் கசந்து அவன் தேவ சமூகத்திலே போய் அங்கே அவன் விழுந்து கிடக்கிறதை பார்க்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இந்த கோபம் பெரும் கோபம், இது மனம் திரும்படி, இது அழிக்கிறதற்கான கோபம். நாம் பார்க்கிறோம் கோராக. அப்பொழுது மோசே சொல்லுகிறான், பின்வரும் வசனங்களிலே நீங்கள் பார்க்கிறோம், மோசே 16:7 அவர்களை எச்சரிக்கிறான், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், இப்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கிறான். எச்சரித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தேவனை ஏற்படுத்தினது உண்டானால் இங்கு எதிர்த்து நிற்கிற இந்த 250 பேரையும் நார்மலா அவர்களுக்கு டெத்து கிடையாது, பூமி பிளந்து அங்கே விழுங்கி போடும். அதாவது என்னன்னா, கோராகு அவனுக்குரிய எல்லாவற்றையும் அங்கே விழுங்கி போட்டது என்று. இது கடும் கோபம், இது மனம் திரும்புவதற்கல்ல, மனம் திரும்புவதற்கு தேவன் தவணை கொடுத்தார். அங்கே கானானிலே வனாந்திரத்திலே வந்தபோது ஆண்டவர் சொன்னார், என்னை பரீட்சை பார்த்த ஒருவரும் அதற்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லாமல் ஆண்டவர் ஒரு வார்த்தை அதில் ஆட் பண்ணி சொல்றார், இதுவரைக்கும் 10 முறை. அதான் அண்டர்லைன் பண்ணும், 10 முறை என்னை பரீட்சை பார்த்தவர். அப்போ தேவன் அவர்களுக்கு தவணை கொடுத்தார், தவணை கொடுத்தார், தவணை கொடுத்தார். ஆகிலும் மோசே சொல்லுகிறபடி அவர்கள் மிஞ்சி 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 போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவரிடத்தில் சொல்லுகிறார். வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்னொருவர் ஏசாயா 40:28 வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம்.
ம் ம் நீட்டி நீ பின்வாங்கி போகும்போது, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் நீ பின்வாங்கி போன போது, ஆ ஆமா, ஆண்டவர் எப்படி பண்ணாரா? டைம் கொடுக்கிறார், தவணை கொடுக்கிறாரு. நான் பொறுத்து பொறுத்து. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 40:28 வாசிங்க. ஐசையா 40:28. ஆ ஆ ஆமென். ஆண்டவர் எப்படியா? அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனையை இவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா? இளைத்து, நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். தேவனுக்கு எது தேவனுக்கு கோபம் உண்டாக்கும்? அவர் நமக்கு தவணை கொடுத்து கொண்டே இருந்த போதிலும் அந்த தவணையை நாம் அலட்சியம் பண்ணி நாம் நம்முடைய வழிகளிலே தொடர்ந்து நடக்கிறோம் என்றால், அதுதான் தேவனுக்கு அந்த கோபத்தை கடும் கோபமாக மாற்றி அது தண்டனையில் கொண்டு போய் முடிகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது, அல்லது நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒரு இடத்துல ஆண்டவர் கை வச்ச போதும் நம்முடைய நர்வ்ஸ்லயோ வேற எந்த சிஸ்டத்திலயோ நாம் எவ்வளவோ மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு எதிர் நமக்கு உண்டானவைகளை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, நல்ல காரியம் அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான். அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக, நாம் குற்றம் செய்து மனம் திரும்பும்படியாக நமக்கு தவணை கொடுக்கும் பொழுது, தேவனுடைய அல்லது ஒரு சின்ன சிக்ஷையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் அது நீங்கி போகும். ஒரு வாரம் தான், 10 நாள் மிரியாம் பாளையத்திற்கு வெளியே இருந்தாள். பிற்பாடு அவள் சேர்த்துக்கொள். அப்படி போல கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த நாளிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, பழைய ஏற்பாட்டிலுக்கு ஒரு குடும்பத்தை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? தேவன் பாராட்டின கிருபையை எப்படி விருதாவாக்கினார்கள், ஒருவர் எப்படி விருதாவாக்கி மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆமாம். இங்கே பார்க்கிறோம், இந்த இடத்துல 2 கேரக்டரை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று நாபால், இன்னொன்று அவனுடைய மனைவியின் பேர் என்ன? அபிகாயில். இந்த 2 பேரை தான் நாம் பார்க்கிறோம். அபிகாயிலை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவள் எப்படி வாசிங்க. அந்த ஸ்திரீ புத்திசாலியும் மகா ரூபவதிமார். இப்படி கிடைக்கிறது அரிது. ஒன்று ரூபவதியா இருப்பாங்க, என்ன இருக்காது, மேலே ஒன்றும் இருக்காது, அல்லது மேலே நிறையா இருக்க, ரூபவதியா இருக்க மாட்டாங்க. ரெண்டும் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் நாவாலுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் கிடைத்திருக்கிறது. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது துராக்கிரதன். துராக்கிரதன் என்னது? மோசமானவன், கொடுமையுள்ளவன். இந்த 2 பேரை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த நாபால் யார் என்றும், நாபாலுடைய மனைவி அபிகாயில் யார் என்றும் பார்க்க வேண்டுமானால் நாம் எங்கே தான் போய் பார்க்கணும்? சொல்லுங்க. நம்ம கண்ணாடியில் தான் போய் பார்க்கணும். செய்தி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அபிகாயிலும் நமக்குள் இருக்கிறது, இந்த நாபாலும் நமக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த காரியத்தை இப்படியே நாம் படித்து விட்டால், ஒரு நாபால் இருந்தான், அபிகாயில் இருந்தான், இவர்கள் இப்படி செய்தார்கள் என்று படிப்போமானால் இது சரித்திரமாக முடிந்துவிடும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2:13 பவுல் என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள் சீக்கிரம்.
பேசாமல் ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதை நாம் அப்படியே வாசித்தால், நாபால் இருந்தான், அபிகாயில் இருந்தால், தாவீதுக்கு விரோதமாய் இப்படி இது ஒரு சரித்திரமாக அப்படியே போய்டும். ஆனால் ஆவிக்குரிய இதில் என்ன ஆவிக்குரியதை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது, இந்த நாபால் எப்படிப்பட்ட மாம்சத்துக்கு உட்பட்டவன், துராக்கிரதன் என்று எழுதியிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று எழுதியிருக்கிறார். அப்போ நாபால் யாருக்கு ஒப்பானவன் என்றால் மாம்சத்துக்கு ஒப்பானவன். அபிகாயில் யாருக்கு ஒப்பான்? அவள் ஆவிக்குரியவள். அவள் அழகும் என்ன இருக்கு கூட, சௌந்தரியம், புத்திசாலித்தனம் இருக்கு. அப்ப அது ஆவிக்குரியது அவருடைய. அப்ப ஒரு காரியம் நமக்கு தெரியும், நாபால் நம்மில் இருக்கிற நாபால் அழிக்கப்பட்டால் அபிகாயில் வெளிப்படுவாள். அபிகாயில் வெளிப்பட்டால் ராஜாவுக்கு மனவாட்டியாவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள். அதைத்தான் ரோமரிலே சொல்லப்பட்டு 7ஆம் அதிகாரம், இந்த நாபாலும் இந்த அபிகாயிலும் நமக்குள் இருக்கிறது என்பதை ரோமர் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். நாபால் என்னிடத்தில் உண்டு, நன்மை செய்ய வேண்டும் என்கிற என்னிடத்தில் நாபால் உண்டு. அடுத்தது படிங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் உள்ளான மனுஷனிலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கு. அப்ப நாபாலும் நமக்குள் இருக்குது, அபிகாயிலும் நமக்குள் இருக்கிறது. எதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில். இங்கே பார்க்கிறோம், அபிகாயில் நாபாலோடு இருந்தாலும் டிசிஷன் எடுக்கிறது யாரு? நாபாலோடு அபிகாய் இருந்தாலும் இந்த நேம் கொஞ்சம் ரிப்பீட்டடா வரும், நீங்க கவனமா இருந்தா தான் இருக்கும். யார் எடுக்கிறது? நாபால் யாரு? ஹஸ்பண்ட் தான், மாம்சத்துக்குரியவன். அப்படி போல நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் அநேக நேரங்களிலே நம்முடைய டிசிஷன் எப்படிதான் போகுது? மாம்சத்துக்குரியதாக. அப்போ அதனாலதான் நாம் சொல்ல போறோம், இந்த நாபால் ராஜாவை அதிகமாய் கோபப்படுத்தினவன். கரெக்டா? நீங்கள் வசனத்தை இந்த நாபால் அதிகமாய் ராஜாவை, தாவீதின் மகன் யார், தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் என்று கேட்டு ராஜாவை கோபப்படுத்தினவன். இந்த அபிகாயில் யார் என்றால் ராஜாவின் இருதயத்தை குளிர பண்ணினவள். இந்த நாபாலை குறித்து சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு அதில் காண கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இவன் மாகான் தேசத்திலே அவன் ஒரு ரிச் மேன். 3000 செம்மறியாடுகளும் 1000 வெள்ளாடுகளும் அவனுக்கு இருந்தது. அவன் மாகாணிலே இருந்தாலும் அவனுடைய பிசினஸ் எங்க? கர்மேலிலே. அதான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பிசினஸ் கர்மேலிலே காணப்பட்டது. 25:10 பார்க்கிறோம், அவன் இந்த அளவுக்கு ரிச் மேனாக அல்லது ஐஸ்வர்யவனாக இருக்கிறதுக்கு காரணங்களில் ஒன்று என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு உண்டானது ஒன்றும் சத்ரு அழித்து போடாதபடிக்கு காக்கப்பட்டது தாவீதாலே தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிங்கள். இல்ல 15 வாசிங்க, சாரி 15. இங்கே பார்க்கிறோம், நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலிடத்தில் நாபாலின் வேலைக்காரன் போய் சொல்கிறார், அந்த மனுஷரோ, அதாவது தாவீதின் மனுஷரோ, நாங்கள் வனாந்தரத்தில் இருந்த பொழுது, வாசிங்க, எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாம் அறிந்திருக்கிறபடி அந்த நாட்களிலே ஒரு செல்வனாய் இருந்து எப்படியாவது அதை கொள்ளையடித்து கொண்டு போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றும் இராதபடிக்கு இங்கே தாவீதும் அவனுடைய ஆட்களும் அதை பாதுகாத்து வைத்து, தாவீது தன்னுடைய நாமத்தினாலே 10 வாலிபரிடத்தில் சொல்லி அனுப்புகிறான். அவன் மயிர்கத்திரிக்கருக்கு கர்மேல் பர்வதத்திற்கு வந்தான் என்று கேள்விப்பட்டு, உன்னால் முடிந்ததை
அவன் டிமாண்ட்லாம் பண்ணல, இவ்வளோ எனக்கு வேண்டும் என்று டிமாண்ட் பண்ணல. உன்னால் முடிந்ததை செய் என்று சொல்லி 10 வாலிபர்களை அங்கே அனுப்பும் பொழுது 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களை அந்த நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார்? வாசிங்க அதை. பிரதியுத்தரமாக ம் 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 பாருங்க எப்படி போதும், எப்படி சொல்ல, என்ன இடத்தான் என்று நான் அறிய. ஆனால் அவன் வேலைக்காரன் சொல்லுகிறான், இவர்கள் நமக்கு பாதுகாவலராக அரணாக இருந்தார்கள், இவர்கள் இருக்கும் நாள் மட்டும் ஒரு பொருளும் நம்மிடத்திலே களவு போகவில்லை என்று பின்வரும் வசனங்களை அத்தனை பாதுகாத்து வந்தவன். தாவீதின் பேரை சொல்லும்போது, தாவீதின் குமாரன் யார், தாவீது ஈசாயின் குமாரன் யார் என்று அவன் கேட்கிறான். அதனால தான் சொன்னேன், அவன் துராக்கிரதனும் கொடுமையுள்ளவன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன, தாவீதின் குமாரன் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபொழுது எல்லாரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீர் எரேமியா, நீர் எலியா. அப்படி சொன்னபோது ஆண்டவர் நிறுத்திட்டாரா? என்ன சொன்னாரு? அவங்க பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னென்ன சொல்லுகிறீர்கள்? அங்கே பார்க்க நாவல்கள், ஈசாயின் குமாரன் யார் என்று கேட்கிறான். தான் உதவி பெற்றுக்கொண்டவனை அறியாமல் இருப்பது, அதாவது கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசையும் அவரால் நாம் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவரை அறியாமல் போவதே கலகம் என்று ஏசாயா 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் கலகம் செய்தார், என்னை அறியாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர். எலியா என்று சொல்லும்போது சந்தோஷப்பட்டாரா? சந்தோஷப்பட்டாரு, ஆனா திருப்தி அடையல. திருப்தி அடைந்திருந்தா மறுபடி கேட்டிருக்க மாட்டார், நீங்க என்ன யார் என்று சொல்லு. எலியா என்று சொல்லும்போது திருப்தி சந்தோஷப்பட்டார், எலிசா என்று சொல்லும் சந்தோஷப்பட்டார், எரேமியா என்று சந்தோஷப்பட்டார். ஏனென்றால் அவங்களாம் யாருடையவர்கள் தான்? அவர்களாம் தேவனுடையவர்கள். அதனால சந்தோஷம். ஆனா ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. அப்பொழுது தம்முடைய சீஷரை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் சொன்னபொழுது பேதுரு சொன்ன, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது, இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி. அப்பா ஆண்டவர் அதோடு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் அப்படின்னா அதுதான் உண்மை. அப்போ நாம் யாரிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோமோ அவரை அறிவில் விருத்தி அடையாமல் நாம் ஒரு பாவம் செய்யவில்லை அப்படி நாம் சொன்னாலும், வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடையாவிட்டால் ஒரே நிலையிலே நாம் இருப்போமானால், ஏசாயா 1:3 சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனங்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25:21 வாசிங்கள். அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறான்? தாவீதினுடைய கோபம் ஏன் அவர்கள் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். வாசிங்க. விருதாவாகவே வீணாகவே தாவீது ராஜாவுடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறான். நான் விருதாகவே காப்பாற்றினேன். இந்த வசனத்தை எழுதும்போது ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் என்னை பார்த்து சொல்லாதபடிக்கு எனக்கு தயவாய் உம்முடைய வழிகளை நான் கற்றுக்கொண்டு உம்முடைய வழிகளிலே நடக்க எனக்கு கிருபைதார். நாம் ஒவ்வொரு மறுபடியும் ஜெபிப்பது, நான் விருதாவாகவே உனக்கு ஜீவனை காப்பாற்றினேன், உன் ஜீவனை கொடுத்தேன், உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நான் விருதாவாய் அதை கொடுத்து விட்டேன் என்று தேவன் சொல்லாதபடிக்கு நம்முடைய நடக்கை தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். இந்த அபிகாயில் நாபாலுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு அருமையான பாடல் உண்டு. என்னையா தேடி நீர் ஐயா ஏசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. இது நம்ம பாடலாம். ஆண்டவரே உம்மை மறந்துட்டேன், சில வேளையில் உம்மை நினையாமல் போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து, நான் விருதாவாகவே உனக்கு ஜீவனை தந்தேனோ, நான் விருதாவாகவே உனக்கு ஆசீர்வதித்தேனோ, நான் விருதாவாகவே உனக்கு உண்டான எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்தேனோ, நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது என்னை அறிகிற அறிவில் நீ விருத்தியாம் ஒரே நிலையில் இருக்கிற என்று சொல்லி, எதற்கு நான் உனக்கு கொடுத்தேன், எதற்கு நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன் என்று
ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லாதபடிக்கு நம்முடைய நடக்கையிலே ஒரு மாற்றம் தேவை. அப்படிப்பட்ட 3 காரியங்களை, இந்த 3 சமயம் இருக்குமானால் 4 வைத்திருக்கிறேன், சமயத்துக்கு ஏற்றபடி அதை குறைத்துக் கொள்வேன். வாசிக்கலாம். முதலாவது காரியம், அபிகாயில் என்ன செய்கிறாள் என்றால், எச்சரிப்பை அவள் எளிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. இது நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய காணப்பட வேண்டிய ஒரு எச்சரிப்பு. நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? எப்படி எச்சரிப்பு வருகிறது என்றால், அங்கே பார்க்க அபிகாயிலுக்கு எப்படி எச்சரிப்பு வந்தால், அவருடைய வேலைக்காரனாலே இப்படியெல்லாம் தாவீது நமக்கு செய்தார், நம்முடைய எஜமானரோ அல்லது உன்னுடைய புருஷனோ அவர்களிடத்தில் நடந்து கொண்ட விதம் வித்தியாசமானது என்று சொல்லி அங்கே அவனுக்கு செய்தி வருகிறது. நமக்கு எப்படி செய்தி வருகிறது? கர்த்தருடைய வசனத்திலிருந்து நமக்கு செய்தி வருகிறது, நமக்கு எச்சரிப்பு வருகிறது. அப்போ எச்சரிப்பு வந்த பொழுது அபிகாயில், அதாவது ஆவிக்குரியவள், அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. வாசியுங்கள் 17ஆம் வசனம். ம் 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 ஆமென். இங்கே பார்க்கிறோம், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறது என்பதன் அடையாளம் என்னவென்றால், வார்னிங் வரும்போது உணர்வு இருக்கு நமக்கு. உள்ளான மனுஷனிலே புதிதாக இருக்கிறானா அல்லது இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்னிங் வரும் பொழுது அது குத்தும், நமக்கு உணர்வடைய பண்ணும், அது நம்மை சீர்படுத்துவதற்கு நேராக நம்மை வழி நடத்தும். ஆனால் அதே மாம்சத்துக்குரியவனாகிய நாபால் எப்படி இருக்கிறான்? 36ஆம் வசனத்தை வாசிங்கள். அது எப்படி கிரியை நடக்க வேண்டும்? ம் 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 போதும். மிதம் வெறுத்திருந்தான், பெரிய கொண்டாட்டம். அதாவது தாவீதுக்கு தான் உதவி பெற்ற தாவீதின் ஆட்களுக்கும் இப்படி செய்து விட்டோமே என்கிற, ஒருவேளை அவன் மனம் பதறியோ அறிந்தோ அறியாமலோ பேசிவிட்டாலும் பிற்பாடு வருத்தப்படுவோம் அல்லவா, நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க. ஆனால் அங்கே நாபால் அவன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி வெறித்திருக்கிறதை பார்க்கிறோம். நான் அதை இப்படி சொல்லு, உணர்வற்று இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று அபிகாயிலை பார்க்கிறோம். தேவனுடைய அங்கே எச்சரிப்பின் சத்தம் வந்தபோது அவள் தீவிரப்படுகிறாள். ஆனால் நாபாலோ வெறித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நம் வேதத்தில் அறிந்து, சிப்போராள் வழியில் என்ன செய்தாள்? வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 4:24, கர்த்தர் அவனை வழியிலே கொல்ல பார்த்தா. சரி பரவாயில்ல, அடுத்த முறை சான்ஸ் வரட்டும், வெயிட் பண்ணலாம். அப்படி வெயிட் பண்ணியிருந்தா ஹஸ்பண்டு அவுட்டு. அங்கே தீவிரம் காட்டுகிறது. சிப்போரால் ஒரு கல்லை எடுத்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று அங்கே தீவிரம், எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. கொல்ல பார்த்தார், சாவு வருகிறது. அங்கே தீவிரமாக செயல்பட்டு விடல. அந்த சாவு நீக்கி மோசே என்கிற ஒரு ஊழியக்காரன் எழும்பி அவன் கையினாலே பலத்த செய்களை தேவன் செய்ததையும் ஆதியாகமம் முதல் 5 அதிகாரங்களை அவன் எழுதவும் அவனுக்கு ஆண்டவர் தயவுபெற, இது ஒரு பெண்ணாலே அவனுக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் அவள் மாத்திரம் கொஞ்சம் எச்சரிப்பின் சத்தத்திற்கு ஒரு அசால்ட்டா இருந்து, அதுல அது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்திருப்பாள் என்றால், அல்லது அப்புறம் பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்று மோசே இருந்திருக்க முடியும். ஆண்டவர் இன்னொருவனை எழுப்புவார். ஆனால் அங்கே பார்க்கும் புருஷன் தன் மனைவியினாலே காக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த எச்சரிப்பின் சத்தம். இன்னும் மாத்திரமல்ல, நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவ எச்சரிப்பை பெற்று, ஏற்கனவே அவன் தேவனுக்கு பயந்தவன் தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் தான், தேவன் சொன்னபடி பேழையை உண்டாக்கினவன் தான். ஆனால் இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது, எச்சரிப்பின் செய்தி வரும்போது அவனுக்குள்ள என்ன நடக்கிறது? பயபக்தி உள்ளவனாகி, எபிரேயர் 11:7 பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனா, அதுவரைக்கும் அவன் தேவன் சொன்னபடிதான் செய்து கொண்டிருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்.
ஆனால் ஒரு எச்சரிப்பு என்று வருகிற பொழுது இன்னும் பயமும் பக்தியுமா அவனுக்குள்ளே பெறுகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்தமுள்ளவன் இன்னும் அப்போ ஒரே நிலையிலே நாம் தரித்திருதல் ஆகாது. ஒருவேளை நாம் கணுக்கால் இருந்தால் முழங்காலுக்கு வர வேண்டும், முழங்கால் இருந்தால் முடுப்பளவுக்கும், இடுப்பளவு இருந்தால் நீச்சல் ஆழத்திருந்தாலும் தேவனாலே நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திற்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே பார்க்கிறோம், தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் குடும்பத்தோடு பயபக்தி உள்ளவன் ஆனான் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் வாசியுங்கள், 18ஆம் வசனம். அபிகாயில் இடத்துல காணப்பட்ட இரண்டாவது காரியம். ம் 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 போதும், இது தெரியும். இங்கே பார்க்கிறோம் அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம். அந்த 18 ஆரம்பத்தை வாசிங்க. தீவிரமாய், அண்டர்லைன் பண்ணுங்க, அதை பண்ணு. தீவிரமாய், முதலாவது தேவ எச்சரிப்பை பெற்று கொண்டான். இரண்டாவது தேவ எச்சரிப்பை பெற்றும் பொழுது அவள் அதை சாதாரணமாக கொள்ளவில்லை. இரண்டாவது அவள் தீவிரமாய் தம்மை நோக்கி இந்த காரியம் வந்திருக்கும் போது இன்னும் அவள் தாமதிக்கவில்லை. தாவீதினுடைய ஆட்கள் இங்கு வரட்டும், அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி நம்ம சமாளிச்சுக்கலாம், அப்படி அவள் வெயிட் பண்ணவில்லை. கழுதையிலே சேனத்தை கற்றுக்கொண்டு அவள் தீவிரமாய் அங்கே புறப்பட்டு போய் தாவீதுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து அவனிடத்தில் அவள் கெஞ்சுகிறதை பார்க்கும். இதற்கு எதற்கு ஒப்பனையா இருக்கிற? தன் குடும்பத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இது தீவிரமாய் நம் குடும்பங்களில் நடக்கிற காரியத்திற்காக தீவிரமாய், இந்த வாரம் அடுத்த வாரம் ஜெபிப்பேன், அடுத்த வாரம் அப்படி அல்ல, தீவிரமாய் தன் குடும்பத்தை காக்கப்படும்படி, தன் குடும்பத்தில் உள்ளவர்களை காக்கப்படும்படி. ஒருவேளை இவள் தீவிரம் காட்டாதிருந்தால் தாவீது நாபாலை மட்டும் அல்லது அவனுக்கு உண்டானதை அந்த ஆடு மாடு இவைகளை மட்டும் கொண்டிருப்பானா? அபிகாயிலையும் கொண்டிருப்பானா? சொல்லுங்க. அபிகாயில், அப்ப அவளுடைய ஜீவனம் போயிருக்கும். தீவிரம் காட்டுகிறார். அப்போ ஒரு ஆத்மா நமக்குள் இருக்கிறது, அது தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறது, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாம்சத்தின் கிரியையிலே அப்படியே நாம் தொடர்ந்து ஜீவித்து நாம் மரிப்போமானால் நம்முடைய ஆத்மா எங்க போகும்? பரலோகம் போமா? மாம்சத்திலே நடந்து மாம்சத்திலே வாழ்ந்தா பரலோகம் போமா? தீவிரப்பட வேண்டும். எதற்கு தீவிரப்பட வேண்டும்? தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது, நான் இன்னும் மாம்சத்திலே நடக்கிறேன் ஆண்டவரே. ஒரு உதாரணத்துக்கு, சபை ஆராதனை முடிந்து நமக்கு என்ன ஒரு 1/2 hour தான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரியம் வைக்கிறோம். அதுக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? நம்ம சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வாரத்தில் நாம் போறது தவறல்ல. ஒரு வேலை எனக்கும் இருக்கும், ஏதோ ஒரு வாரத்தில் நாம் போவது தவறல்ல. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சபையில இருக்கிற ஒரு காரியத்திலும் நாம் பங்கு பெறாமல் தட்டி கொண்டே நாம் போகிறோம். நாம் சொல்லுகிற காரியங்கள் நாம் போய் அப்படி என்னதான் பண்ணோம்? 2-3 காரியம் தான் பண்ணிருக்கோம். ஒன்று ஃபோனை பார்த்துருப்போம், இன்னொன்று படுத்து தூங்கி இருப்போம், வேற என்ன பண்ணியிருப்போம்? அதை பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளோடு செபித்து அந்த ஐக்கியத்திலே நாம் வளரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் அந்த 1/2 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. நான் ஆராதனை மட்டும் அட்டன் பண்ண போதாதா? அது போதும் தான். ஆனாலும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் சமாதானம் அந்த 1/2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு மனுஷன் இருக்கிறான். 2 நாளாகமம் 33:9 வாசிங்கள். சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமம் 33, 2 Chronicle 33:9. ம் 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 ஆமென். இங்கே பார்க்குறேன், இங்கே ஒரு மனாசே என்று பொல்லாப்பு செய்ய அவர்களை வழி தப்ப பண்ண போகிறான். 11ஆம் வசனத்தை வாசிங்கள். இங்கே பார்க்கிறோம், அவனுக்கு தவணை கொடுக்கிறார் ஆண்டவர்.
வழி தப்ப போகிறார். இவன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் வழி தப்ப போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க, வாசுங்க. ஆகையால் கர்த்தர் வர பண்ணினார். அங்கே பார்க்கிறோம். இங்கே தீவிரம் காட்ட தேவனுடைய எச்சரிப்பு வருகிறது. இப்படி செய்யாதபடிக்கு பார் என்று சொல்லி எச்சரிப்பு வந்தது. எச்சரிப்பை அசட்டை பண்ணும்போது ஆண்டவர் அவன் அசிரிய ராஜனுடைய கையில் ஒப்பு கொடுத்து, அது அந்த அதற்கு பிற்பாடு வருகிற வார்த்தைகளுக்கு அவன் முச்செடியில், அதை வாசிங்க. முச்செடிகளில் பிடித்து, அதாவது முட்புதர் இருக்குன்னா அதை நடுவுல ஒருத்தனை வச்சுட்டா எப்படி இருக்கும்? முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல, இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த எச்சரிப்பை நாம் அசட்டை பண்ணும் பொழுது அல்லது தீவிரம் காட்டாமல் நிற்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? முச்செடியின் நடுவிலே, இதை கொஞ்சம் யோசித்து பாரு. முச்செடியின் நடுவில் இருந்து நம்ம ஒரு தும்பல் வந்தா கூட தும்ப முடியுமா? தும்பன என்ன ஆகும்? முள்ளு குத்தும். ஒரு கோட்டு ஆட முடியுமா? வாய் கிழிஞ்சிடும். பார்க்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி ஒரு முள், நாம் சாப்பிட்ற மீனோட முள் நம்முடைய தொண்டையில் குத்தினா கண்ணு 2 மேலே போட்டு கீழே வரும். ஆனால் இங்கே பார்க்கும் கொடூரமான காரியம் முள்செடி. ஏன் இந்த கோரமான காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது? தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை தீவிரமாய் எடுத்துக்கொண்டு மனம் திரும்பாமல் அதிலே அவன் அசதியாய் இருந்தபடினால்தான் தேவன் அவனை இந்த காரியத்தை செய்யும்படி அங்கே அவனை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் 1 சாமுவேல் 23 வாசியுங்கள். ஆனால் அபிகாயில் என்ன செய்கிறாள் என்பதை இங்கே பாருங்கள். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமா, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தீவிரமாய் ஈழதங்கி நம்ம இங்க பார்க்க இது இந்த சம்பவத்தை எல்லாம் சுருக்கமா சொன்னா, தாவீதிடத்தில் அவள் எப்படி நிற்கிறா? ஒரு கெஞ்சி நிற்புகிற ஒரு காரியம். இரக்கத்திற்காக அவர் மன்றாடுகிறதை போல, இரக்கத்திற்கு இப்படி கெஞ்சி நிற்கும் பொழுது அங்கே எது நீக்கப்படுகிறது என்றால், என்ன நீக்கப்படுகிறது? பெருமை. பெருமை அங்கே நீக்கப்படுகிறது. கெஞ்சி நிற்கிறாள். ஆண்டவர், ராஜாவே அது என் மேல் வரட்டும், கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் தாவீது சொல்ல 34 வசனத்தை வாசிங்கள். அதே அதிகாரம். நீ தீவிரமா என்னை சந்திக்க வராதிருந்தால் பொதியும் விழியுமட்டு உன்னுடைய புருஷனாகிலும் நீ ஆகிலும் உனக்கு உண்டான ஒரு நாயாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்குது. விடியற் காலத்தில் வைக்காம, ஒருவேளை அவள் விடிந்து பார்த்து கொள்ளலாம், தாவீதின் மனுஷர் இங்கே வரட்டும், அப்பொழுது நான் காணிக்கை கொடுப்பேன், அப்பொழுது நான் இந்த காரியங்கள் எல்லாம் நான் விவரித்து சொல்லி எப்படியாகிது ராஜாவிடத்தில் தயவு பெற்றுவிடன் என்று அவள் இருந்து விடவில்லை. அவள் தீவிரம் காட்டுகிறாள். வேலைக்காரன் மூலமாக வார்த்தை வந்த பொழுது அங்கே தீவிரம் காட்டினபடினாலே தாவீது சொல்லுகிறாள், நீ மட்டும் தீவிரம் காட்டாவிட்டால் உன் குடும்பமும் நீயும் அழிந்து போயிருப்பாய், உனக்கு உண்டானவைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி போல நம்முடைய சரீரத்திலே போராடுகிற பாவத்தின் காரியம் நமக்குள்ளே தீவிரம் காட்டுகிறது. அதை அழிக்குவதற்கு நாம் எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுகிறோம்? நம்முடைய அதனுடைய முயற்சி என்ன? இன்றைக்கு நான் செய்து நாளைக்கு பார்த்துக்கல, நாளைக்கு பார்த்து, இப்படி சொல்லியே அநேக மாதங்களும் வருடங்களும் நாம் அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அடிமைப்பட்டு இருக்கிறோம். சரீரத்தின் காரியங்களுக்கு அல்லது சரீரத்தின் இச்சையான காரியங்களுக்கு பார்க்கிறோம். அவள் தீவிரம் காட்டுகிறாள். கர்த்தரை அவள் முடிவிலே அவளுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், தாவீதுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. நான் அதை இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறதிலே, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறதிலே நீங்கள் தீவிரம் காட்டினால் ராஜாவினுடைய தயவு நம் ஒவ்வொரு பேரும் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா,
அப்போ கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலும் நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாளைக்கு தேடுவேன், நாளைக்கு தேடுவேன், நான் நாளைக்கு ஜெபிப்பேன், நாளை முதல் ஜெபிப்பேன். அப்படி அல்ல. அபிகாயில் ஆவிக்குரியவள் தீவிரம் காட்டுகிறாள். உணர்த்தப்பட்ட பொழுது, ஒரு வார்த்தை நம்ம நோக்கி வராதிருக்கும் போது நம்ம உணர்வு, வார்த்தை தேவனுடைய வார்த்தை வந்திருந்தும் நாம் தீவிரம் காட்டாமல் இன்னும் தாமதித்து கொண்டிருப்போமானால் இந்த ஆராதனையிலே நம்மை தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து ஏன் இவனுக்கு நான் ஜீவனை கொடுத்தேன், இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தேன் என்று சொல்லாதபடிக்கு என்னுடைய செயல்கள் கிறிஸ்து வைத்த அடிச்சுவடை போல, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து உம்மை தேடினது போல நான் உம்மை தேட எனக்கு ஜாக்கிரதை தாரும். என் குடும்பத்திற்காக நான் தீவிரமாய் திறப்பில் நிற்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்திலே நமக்கு உதவி செய்ய. இன்னும் மூன்றாவதாக 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். இறங்கி முகங்குப்புற விழுந்து இரக்கத்திற்காக கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இரக்கத்தை முன்வைத்து ஜெபிக்கிறாள். முதலாவது எச்சரிப்பை உணர்ந்து கொள்கிறார், இரண்டாவது தீவிரம் காட்டுகிறாள், மூன்றாவது தீவிரம் காட்டுகிற போது நான் யார் தெரியுமா? ஆக்சுவலி அவ யாரு? ஒரு ரிச் மேனோட ஒய்ஃப். அதெல்லாம் அங்க கொண்டு போல. நான் யார் தெரியுமா தாவீதே? இந்த ஏரியாவிலே, மாகோன் தேசத்திலே, கர்மலிலே நான் தான், என் புருஷன் தான் ரிச் மேன், அவருடைய மனைவி நான் தான். அப்படி தன்னை இன்று தரை மட்டும் தாழ்த்தி. அப்போ கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது ஒரு எசேக்கியாவை போல நாம் போகக்கூடாது. எசேக்கியா என்ன சொல்லிட்டு போனாரு? ஆண்டவரே, உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொண்டதை நினைத்தருளும். ஆனா தானியேல் எப்படி போனார் தெரியுமா? சாம்பல்ல உட்கார்ந்து. அந்த எசேக்கியாவுக்கு பதில் எப்படி தெரியுமா இருந்தது? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ நினைச்சுக்காத, எசேக்கியாவே, நீ செய்தவற்றை நான் சொல்லட்டுமா? எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தேன் என்று நீ சொல்லுகிறாயோ, அல்லது உனக்குள் எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? நீ எடுத்து பொருளெல்லாம் கொடுத்த பாரு, அது யாருடையது? தேவனுடைய ஆலயத்தின் காரியத்தை அல்லவோ நீ எடுத்து காண்பித்தாய் அல்லது எடுத்து கொடுத்தாய். ஆனால் இங்கே தானியேல் பார்க்கிறோம். தானியேல் உயர் பதவியில் இருந்தவன். சாஸ்திரிகளுக்கெல்லாம், ஞானிகளுக்கெல்லாம் அவன் தான் எட்டு. அப்படி உயர் பதவி வகுத்தவன் சாம்பல்ல போய் உட்கார்றான். ரெட்டுடுத்தி தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம், அதாவது தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும், அவனுடைய அழகு, அவனுக்கு உண்டான பணம், அந்தஸ்து, பதவி எல்லாவற்றையும் விட்டு விட்டு தரையிலே போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, அவன் ஜெபிக்கிற வார்த்தையை பாருங்க. தானியேல் 9:18 இருக்கு நினைக்கிறேன். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை முன், எங்கள் நீதியை கொண்டு அல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நான் கெஞ்சுகிறேன் என்று அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை தானியேலுக்கு ஒத்த பதவியும் ஞானமும் ஐஸ்வர்யமும் அழகும் நமக்கு உண்டாயிருந்தால் நாம் எப்படி ஜெபிப்போம்? முழங்கால் கூட போட மாட்டோம், பரவாயில்ல, அப்படியே உட்காந்துட்டே ஜெபிக்கலாம். ஏன்னா கர்த்தர் எனக்கு இதெல்லாம் கூட, ஐ கான்ட் பெண்ட் மை நீட்ஸ் அப்படி சொல்லி அப்படி. ஆனால் அங்கே பாருங்க, எசேக்கியா சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமனாய், அதை வச்சு அவன் முன்னிட்டு ஜெபிக்கிறான். அது நமக்கு அல்ல. நாம் எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே எச்சரிப்பு பெற்று தீவிரம் காட்டி போகும் பொழுது நம்முடைய வார்த்தை எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டுமானால், சாம்பலும் தூளுமானவன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் அங்கே விட்டு தரையிலே, தரை மட்டும் தன்னை தாழ்த்தி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கே விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு சின்ன ஒரு போஸ்டிங் இருந்தால் நம்ம எப்படி பண்றோம்? நம்முடைய நடைகள் எப்படி இருக்கு? ஒருவேளை நம்முடைய ஜெபத்திலே நமக்கு தாழ்மையா இருக்கலாம், ஆனால் நம்முடைய கிரியையிலே எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன பதவி இருந்தாலும் சரி, உடனே நமக்குள்ள ஒரு, ஆனால் இங்கே பார்க்கும் இருக்கிறதுலே அதுதான் ஹையர் போஸ்டிங். ஹையர் போஸ்டிங். இன்னும் இந்த தானியேல் நல்ல நமக்கு மாதிரி, இவைகளை பார்க்கிலும்
இன்னொரு மாதிரி உண்டு. அது என்னமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது பிதாவினிடத்தில் அவர் வேண்டிக் கொள்கிறார். அவரை குறித்து பிலிப்பியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவுக்கு சமமாய் இருப்பவர். இதுதான் கிறிஸ்துவனுடைய பொசிஷன். அப்படி அதான் ஈக்குவலா இருக்கிறார். ஒரு வீட்டிலோ ஒரு பிசினஸ்லயோ நமக்கு ஈக்குவல் ஷேர் இருக்குதுன்னா நம்முடைய வார்த்தை நம்முடைய பார்ட்னரோட எப்படி இருக்கும்? கெஞ்சுமா? அதிகார துணியோட சொல்லும், இதை செய்யணும், அதை பண்ணணும், அப்படி சொல்லல. இங்கே பார்க்கிறோம், இயேசு பிதாவுக்கு சமமானவர். பிலிப்பியர் 2:6 பார்க்கிறோம். ஆனால் அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்றால் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். எப்படின்னா, பிதாவே இவர்களுக்காக வேண்டி, அந்த வார்த்தையை கவனிங்க, பிதாவே எனக்கு இருக்கிறது அதிகாரம் அல்லவா, இவங்களையும் சேர்த்துக்குங்க. அப்படியே அவர் ஜெபிக்கல, தன்னை தாழ்த்துகிறார். அவர் தேவகுமாரனாய் இருந்தோம். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு? தன்னை தாழ்த்துகிற, பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்லும் மரண பரியந்தம் தம்மை தாழ்ந்த, மாம்சத்தில் இருந்த நாட்களே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அவர் பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நாமும் அதை செய்யும்படி. யோவான் 13:13 பார்க்கிறோம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே இவைகளை செய்ததுண்டானால், இப்படி செய்ததுண்டானால் நம்முடைய பெருமை எங்கே? நம்முடைய அதிகாரம் எங்கே? அவளெல்லாம் சாம்பல்ல வைக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு அதிகாரம் கொடுத்தாலும் சாம்பல்ல வைக்க வேண்டியது. கர்த்தர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியையிலும். அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள், அவருடைய ஜெபத்தினாலே அவர்களை அறிவீர் சொல்லல ஆண்டவர். ஜெபம் வித்தியாசமா இருக்கலாம், நம்முடைய கனி, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு இசைக்கேவை போல அல்ல, ஒரு தானியேலை போல ஜெபிக்க பழக வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜெபிக்க பழக வேண்டும். 4வதா சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். அதே அதிகாரம் 37ஆம் வசனம். இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் ஆமா பார்க்கிறோம். அதுக்கு கீழே வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் செத்தான். இங்கே பார்க்க, இதுவரைக்கும் இந்த நாபாலும் அபிகாயிலும் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாலே ஆதியாகமம் சொல்லப்படுற 2ஆம் அதிகாரம் 24 நினைக்கிறேன். அதுல சொல்லு, அவள் இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமானவள். அப்ப 2 பேரும் ஒன்றுதான். இதுவரைக்கும் இந்த அபிகாயில் யாருக்கு கீழ்ப்பட்டிருந்தாள் என்றால், யாரோடு இருந்தாள் என்றால் மாம்சத்தோடு, அதாவது நாபாலோடு இருந்தாள். இப்பொழுது அவள் யாருக்காக பேசுகிறாள், யாரோடு நிற்கிறார் என்றார்? ராஜாவுக்காக, அதாவது ஆவிக்குரிய காரியத்திற்காக. இதுவரைக்கும் மாம்சத்தின்படி நடந்து வந்த அவள் இப்பொழுது ராஜாவுக்காக அந்த காரியங்கள் எல்லாம் விவரித்து சொல்லுகிறாள். விவரித்து சொன்ன பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? கர்த்தர் நாபாலை வாதித்ததினால். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய மாம்சத்தின்படியே நம் காரியங்களை நடப்பித்து கொண்டு வந்திருந்தோமானால், இப்பொழுது ஆவிக்குரிய காரியத்திற்கு தேவன் பக்கமாய், ராஜாவின் பக்கமாய் நாம் நிற்கும் பொழுது அந்த மாம்சம் எத்தனை நாள்ல சாகும்? தட் மீன்ஸ் ஒரு ஷார்ட் பீரியட். அது உன்னோடு போராடி கொண்டிருக்கிற உன்னுடைய மாம்சம் சாக வேண்டுமானால் நீ ராஜாவோடு நிற்க வேண்டும். ராஜாவின் காரியத்தை பேச வேண்டும். நாம் எதை பேசுகிறோம்? அபிகாயில் பார்க்கிறோம், அவள் ஆவிக்குரியவள், ஞானமுள்ளவள். ராஜாவை குறித்து, ராஜாவை எப்படியெல்லாம் உனக்கு தயவு பாராட்டினார் தெரியுமா? அவள் இன்னும் தாவீதினிடத்தில் அவள் பேச பேச பட்டயத்தை தாவீதினால் உருவ முடியவில்லை. அவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவன் பெயர் எப்படியோ அப்படிதான் என்ன ஆண்டவனே என்று சொல்லி அபிகாயில் பேச பேச தாவீதினுடைய இருதயத்திலிருந்து எது போகிறது என்றால், நாபால் நீக்கப்பட்டு
தாவீதினுடைய இருதயத்திலே அபிகாயில் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய மாம்சத்தின் காரியங்களை ஒவ்வொன்றாய் அழிக்க 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 நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுவான். அது ராஜாவோடு நிற்பான். 4 காரியங்களை நான் பார்த்தோம். அந்த மாம்சம் சில நாளுக்குள்ளே கர்த்தர் வாதித்ததினால், அப்போ கர்த்தர் அந்த மாம்சத்தின் கிரிகளை மேற்கொள்ள நமக்கு ஆவியிலே பலன் கொடுத்து, அந்த மாம்சத்தின் சிந்தையை, மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அங்கே மரணம் உண்டாகும். ஆவிக்குரிய மனுஷன் கர்த்தரை தேடுகிறதிலையும் கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு தீவிரம் காட்டுகிறதிலையும் ராஜாவோடு நிற்கிற காரியத்திலும் இரக்கத்திற்காக கெஞ்சுவான். எப்படி கெஞ்சுவான் என்றால், தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ. உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் தானியேல், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இருவரும் நமக்கு மாதிரிகளாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் பொழுது, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது, நம்மை தேவன் உயர்த்தும் பொழுது, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாய் இருக்கும்படியாக கர்த்தருடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. நம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். மாம்சத்தின் கிரிகள் அழிக்கப்பட்டு நம்மளிடத்தில் அபிகாயில் என்கிற ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன் வல்லமையாய் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென்.